ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோங்க. அதுவும் ரொம்ப கம்மி நேரத்தில் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, தனிமிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை 2 கொத்து, மல்லித்தலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, கடுகு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், முட்டை 4. இப்போ நம்ம முதல்ல 4 முட்டையை நல்லா வேக வச்சு வச்சுருக்குறோம். அதில் 3 பக்கமாக இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை மசாலாவில் நல்லா ஒட்டும். அதாவது குழம்பு முட்டைக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக 4 முட்டையிலையுமே 3 பக்கமாக நம்ம லைட்டாக கீறி விட்டுருக்கோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம். அதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இது ஃப்ளேவருக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருந்தோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துருந்தோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 தக்காளி எடுத்துடணும் இல்லையா, அதை தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் நம்ம இப்போ சேர்த்திடலாம். தக்காளி இப்படி அரைச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாக வேகவும் செய்யும். அதே சமயம் குழம்பு நல்லா திக்காகும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருந்தோம், அதை சேர்த்திக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா எல்லாமே சேர்த்திக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா சீரகத்தூள், மிளகுத்தூள் இதையும் சேர்த்திடலாம். இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே சமயம் பச்சை வாசனையும் போகணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள்.
நல்லா அதனுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். அதே சமயம் அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் பிரிஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய்லாம் நல்லா ஓரத்தில் வந்துருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகணும். குழம்பு பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்திக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டிருக்க உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா 3/4 தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு நல்லா கீறி விட்டுருந்தோம் இல்லையா 3 பக்கமும், அந்த முட்டையை இது கூட சேர்த்திடலாம். அப்படி சைடில் லைட்டாக கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு குழம்பு எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கும். அதுக்காகத்தான். இப்போ 4 முட்டையும் வச்சுட்டு குழம்புல லைட்டாக பெரட்டி விடுங்க. ரொம்ப வேகமாக பெரட்ட வேண்டாம். முட்டை உடையாத மாதிரி லேசாக பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து முட்டையை திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகணும். குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசை, அதுக்கப்புறமா பரோட்டா, குஸ்கா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மல்லித்தலையை தூவிடலாம். நல்லா தூவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.